வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் தியரி கிளாஸ் நம்பர் 68, 68வது தியரி கிளாஸ். அப்போ 68வது தியரி கிளாஸ் நாங்கள் இருக்கிற இடம் யூனிட் 3. யூனிட் 3ல முதல் 2 டியூட் முடிச்சுட்டு 3வது டியூட் இதுக்கு முதல் கிளாஸ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் என்ன பார்த்தோம்? டொமைன் பாக்டீரியாக்களோட சிறப்பியல்புகள் பார்த்தோம் தானே. டொமைன் பாக்டீரியாக்களோட சிறப்பியல்புகள் பார்த்தோம். அப்போ நேற்று அந்த கிளாஸ் நாங்கள் பார்த்தோம். அதில் பாக்டீரியாக்கள் எப்படி இருக்கும், அவங்களோட முக்கியமான சிறப்பியல்புகள் பார்த்தோம். சரியா? இன்னைக்கு அந்த பாக்டீரியாவோட படம்னு வரைஞ்சது தானே, அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வரைஞ்சிட்டு நான் அடுத்த கதைக்கு போக போகிறோம். சயன பாக்டீரியா. சரியா? சயன பாக்டீரியாவோட கதைக்கு போக போகிறோம். ரைட்? அப்போ இங்கே நான் வரைகிறது ஒரு பாக்டீரியா, இங்கே நான் ஒரு பாக்டீரியா வரைய போகிறேன். பாக்டீரியா ஒன்று வரையும் எப்படி இருக்க போகுது? சரியா? பாக்டீரியாக்கள்ல ஆக வெளிப்புறமாக காணப்படுவது என்ன? பாக்டீரியாக்களில் ஆகவும் வெளிப்புறமாக காணப்படுவது நேற்று நாங்கள் பார்த்த அந்த ஃப்ளெஜெல்லா. ஃப்ளெஜெல்லா இல்ல கேப்சூல். கேப்சூல் பாக்டீரியா ஒன்றும் இல்லை, ஆக வெளியில். ரைட்? பாக்டீரியா ஒன்றும் இல்லை, ஆக வெளியில் இருக்க போது என்னது? கேப்சூல் அல்லது வில்லையம்னு சொல்லுவோம். வில்லையம் எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இருக்குமா? சில பாக்டீரியாக்கள்ல தான் இருக்குமா? எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்லை. சரியா? இதுக்கு பேர் சொல்றது வில்லையம். வில்லையம் கேப்சூல் புரதம் அல்லது பல்சக்கரேட்டால் ஆனது. சரியா? அப்ப இதுக்கு பேர் வில்லையம். நாங்கள் மேல அதை குறிப்போம். சரியா? வில்லையம். வில்லையம் இது எதனால் ஆனது? புரதம் பிளஸ் பல்சக்கரேட். புரதம் அல்லது பல்சக்கரேட்டால் சரியா? புரதம் அல்லது பல்சக்கரேட்டால். சரி. ரைட். அப்ப இதுக்குள்ள தான் முதலுறு மென்சல் இருக்கும். இதுக்குள்ளதான் இந்த முதலுறு மென்சல் இருக்கும். சாரி, கலைச்சுவர். ஏன்னா இதுக்குள்ளதான் கலைச்சுவர் இருக்கும். இந்த இருக்கு, நான் ரெட் கலர்ல வரையும் கலைச்சுவர். கலைச்சுவரும் எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்லை, பெரும்பாலான பாக்டீரியாக்கள்ல காணப்பட்டுச்சு. கலைச்சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைக்கனால் ஆனது. கலைச்சுவர் எதனால் ஆனதுன்னு எதிர்பார்த்தோம் நாங்க? பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கனினாலான கலைச்சுவர். பெப்டிடோகிளைக்கனினாலான கலைச்சுவர். சரியா? பெப்டிடோகிளைக்கனினாலான கலைச்சுவர். இது கலைச்சுவர். சரியா? அப்ப இது கலைச்சுவர். எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்ல, பெரும்பாலான பாக்டீரியாக்கள்ல காணப்படும். கலைச்சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கனினால். இதுக்கு உட்புறமாக தான் என்ன இருக்குன்னு பார்த்தோம் நாங்க? முதலுறு மென்சவ்வு. ஆமா தானே? இதுக்கு உட்புறமாக தான் முதலுறு மென்சவ்வு தான் இருக்கு. முதலுறு மென்சவ்வு உள்நோக்கி மடி. முதலுறு மென்சவ்வு உள்நோக்கி மடி. சரியா? இந்த முதலுறு மென்சவ்வு உள்நோக்கி மடிப்படைந்து மீசோசோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். சரியா? முதலுறு மென்சவ்வு உள்நோக்கி மடிப்படைந்து மீசோசோம் ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். ஒளித்தொகுப்பு மென்தட்டு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். நான் பெருசா வரைகிறது மீசோசோம், சின்னதா வரைகிறேன் அது ஒளித்தொகுப்பு மென்தட்டு. சரியா? அப்ப இது ஒளித்தொகுப்பு மென்தட்டு. ஒளித்தொகுப்பு மென்தட்டு. சரியா? இது என்ன அப்படின்னா இதான் மீசோசோம். நீங்க மீசோசோம்னு சொல்லலாம் அல்லது இடைமூர்த்தம்னு சொல்லிக்கலாம். இடைமூர்த்தம். ரைட்? இவ்வளோ
கதை பார்த்தாச்சு. அடுத்து இங்க ஏன்னா குளியூர் இருக்கும், இதான் குளியூர் அல்லது சைட்டோ சொல்லுன்னு சொல்லுவோம். அதுல வட்ட டிஎன்ஏ காணப்படும் அல்லது பாக்டீரிய டிஎன்ஏ. சரியா? அப்ப அந்த இடத்துக்கு என்ன பேர்? பாக்டீரியல் டிஎன்ஏ காணப்படுற அந்த இடத்துக்கு என்ன பேர்? நியூக்ளியோயிட் அல்லது இந்த நியூக்ளியோயிடுக்கு தமிழ் பேர் கருப்போலின்னு சொல்லுவோம், அல்லது கருப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பிரதேசம். சரியா? கருப்பிரதேசம். வேற என்ன இருக்கும் இங்க? ரைபோசோம், 70S வகைக்குரிய ரைபோசோம் இருக்கும். சரியா? இது 70S ரைபோசோம், 70S ரைபோசோம். இந்த நியூக்ளியோயிட் அல்லது பிறப்புரிமை பதார்த்தத்துக்குரிய டிஎன்ஏக்கு மேலதிகமாக இன்னும் சிறிய டிஎன்ஏ துண்டங்கள் காணப்படும். இந்த சிறிய டிஎன்ஏ துண்டங்கள் ரவுண்டா இருக்கும். இதை நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? பிளாஸ்மிட். அது சரியா? இவற்றுக்கு மேலதிகமாக உணவு சேமிப்பு அங்கே காணப்படும். சரியா? இன்க்ளூஷன், உணவு சேமிப்பு அப்படின்ற ஒன்று காணப்படும். வேற என்ன காணப்படும்? சவுக்கு முளை காணப்படும். இந்த சவுக்கு முளை எங்க இருந்து எழும் தெரியுமா? இவரோட முதலுரிமை செல்லிருந்து எழுத சவுக்கு முளை முதலுரிமை செல்லிருந்து எழுது. அப்ப பாக்டீரியாவை வெட்டினா அப்படித்தான் தெரியும். பாக்டீரியா ஒரு கேப்சூல் ஒன்று மாதிரி யோசிங்க, நீங்க குடிக்கிற கேப்சூல் ஒன்று மாதிரி யோசிங்க. சரியா? அதை நீங்க உள்ளுக்கு வெட்டினா இப்படி இருக்கும். அதை தான் நான் காட்டணும். அதுதான் காட்டுறோம். அப்ப இது சவுக்கு முளை இடப்பெயர்ச்சிக்கு பொறுப்பானதாக அமையும். இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கும் பிள்ளைகள், அதுக்கு பேர் சொல்றது கச்சம். சவுக்கு முளை மாதிரி நீண்டதல்ல, குறுகியது. கம்ப்ளீட்டா இருக்கும். அதுவும் முதலுரிமை செல்லிருந்து வெளியில வர்றதுதான். முதலுரிமை செல்லிருந்து வெளியே தான் அந்த கச்சம். பிலி, அதுக்கு என்ன பேர் சொல்றது? பிலி. சரியா? இதுதான் அந்த பாக்டீரியா. நான் வரைஞ்சது ஒரு பாக்டீரியா. இதுக்கு என்ன பேர்? நான் குறிச்சிக்கிறேன். சவுக்கு முளைகள். இதுக்கு கச்சம் அல்லது பிலின்னு சொல்லுவோம். பிலி. ஃபிம்ப்ரேன் இருக்கு உங்களுக்கு அந்த படத்துல ஃபிம்ப்ரேன் இருக்கு. சரியா? பேசிக் அது பாக்டீரியாட கட்டமைப்பு. அப்ப இது வில்லையம் ஆக வெளியில, அப்புறம் கலச்சுவருக்கு உட்புறமாக முதலுறு மென்சவு காணப்படுது. இந்த முதலுறு மென்சவு உள்நோக்கி மடிப்படைந்து மீசோசோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குது. இது பாக்டீரியாக்களின் கலச்சுவாசத்தில் உதவும். சரியா? நேற்று நாங்கள் பார்த்தோம் பாக்டீரியாக்களின் அனுசேப செயல்முறைகளில் பல்வகமையை காட்டும் பார்த்தோம் தானே. பாக்டீரியாக்கள் என்னென்ன காணப்படும்? கட்டுப்பட்ட காற்றுவாளிகள் காணப்படும், கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள் காணப்படும், அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாளிகள் காணப்படும், நுண்காற்று நாடிகள் காணப்படும். பார்த்தோமா? எஸ். அப்ப காற்றுவாழ் பாக்டீரியாக்கள்ல தான் இந்த இடைமுட்டம் இருக்கும். எங்க இருக்கும்? காற்றுவாழ் பாக்டீரியாக்கள். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இடைமுட்டம் எங்க இருக்கும்? காற்றுவாழ் பாக்டீரியாக்கள். சரியா? காற்றுவாழ் பாக்டீரியா. சரியா? காற்றுவாழ் பாக்டீரியாக்கள். ரைட், இவ்வளவு கதை பார்த்தலாம். அப்ப இந்த ஒளித்தொகுப்பு மென்தட்டோட தொழில் என்ன? ஒளித்தொகுப்பு செய்யும். என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பு செய்யும். அப்ப இன்னைக்கு எங்கட டாபிக் என்ன அப்படின்னா
சயனோபாக்டீரியா. என்னது? சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா. சயன் சரியா? சயனோபாக்டீரியா. இங்கே எழுதுவோம் சயனோபாக்டீரியா தொடர்பாக. சயனோபாக்டீரியா. சரியா? சயனோபாக்டீரியா. இந்த சயனோபாக்டீரியா ரெண்டா உடைக்கலாம். ஒன்று சயனோ, அடுத்தது பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவுக்கு தமிழ்ல பேர் சொல்றது நீலப்பச்சை பாக்டீரியா அல்லது நீலப்பச்சை அல்கா. நீலப்பச்சை நீலப்பச்சை பாக்டீரியா. ஏன் நீலப்பச்சை பாக்டீரியானா இப்படி ஒரு நிறம் இருக்கு. சயன் அப்படின்ற ஒரு நிறப்பொருள். சயன் அப்படின்ற ஒரு நிறப்பொருள். இந்த சயன் என்ன நிறம் தெரியுமா? சயன் வந்து நீலப்பச்சை நிறம். சயன் என்ன நிறம்? நீலப்பச்சை நிறம். சரியா? சயன் என்ன நிறம்? நீலப்பச்சை நிறம். நீலப்பச்சை நிறம். அந்த நீலப்பச்சை நிறமான நிறப்பொருள் காணப்படுறதால் தான் இந்த பாக்டீரியாக்களும் நீலப்பச்சை நிறமாக தென்படும். நீலப்பச்சைனா என்ன கலை? நீலப்பச்சைனா நாங்களாம் மாஸ்க் போடுவோம். அது கிரீன்னு சொல்றதான்னு தெரியாது, ப்ளூன்னு சொல்றதான்னு தெரியாது. ரெண்டும் மிக்ஸ் ஆன கலர் ஒன்று இருக்குதானே மாஸ்க். அதான் நீலப்பச்சை. நீலப்பச்சை. அப்போ சயன் தான் நீலப்பச்சை நிறம். அந்த அந்த சயன்ட்டு ஒரு நிறப்பொருள் இருக்கிறதால தான் அந்த சயனோபாக்டீரியாவுக்கு பேர் சயனோபாக்டீரியா, நீலப்பச்சை பாக்டீரியா. சரி, அந்த சயன்ற நிறப்பொருள் இருக்கிறதால தான் அதுக்கு பேர் சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா. சரியா? சயனோபாக்டீரியாக்கள்கிட்ட முக்கிய சிறப்பியல்புகள் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட்? அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரோகரியோட்டா கலவலுதான் வைப்போம். அது ரெண்டுக்கும் பொருந்தும். பாக்டீரியாவுக்கும் பொருந்தும், சயனோபாக்டீரியாவுக்கும் பொருந்தும். ஒளித்தொகுப்பு செய்யுமா? எஸ். சகல சயனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செய்யும். all cyanobacteria. all cyanobacteria ஒளித்தொகுப்பு செய்யும். சரியா? என்ன செய்யும்? எல்லா சயனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செய்யும். சரி, எல்லா சயனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செய்யும். ரைட்? அப்ப தனிக்கலத்துல பாக்டீரியாக்கள் காணப்படும். தனிக்கல சயனோபாக்டீரியாக்களும் இருக்கும். பெரும்பாலான சயனோபாக்டீரியாக்கள் தனிக்கல சயனோபாக்டீரியாக்கள். தனிக்கலம் நேற்று சொன்னோம். தனிக்கலம்னா என்ன? இது ஒரு சயனோபாக்டீரியா இப்படி இருக்கும். பெரும்பாலானவை அப்படிதான் இருக்கும். பெரும்பாலானவை தனிக்கலமாக இருக்கும். பெரும்பாலானவை தனிக்கலம். சிலது சமுதாயமாக வாழும். சரியா? சிலது சமுதாயத்தை வாழும், சமுதாயத்தை கொண்டிருக்கும். தனிக்கல சயனோபாக்டீரியாக்களும் உண்டு, சமுதாய வாழ்க்கைக்குரிய சயனோபாக்டீரியாக்களும் உண்டு. சமுதாய வாழ்க்கைக்குரியதும் உண்டு. சமுதாயம்னா என்ன அப்படின்னா இந்த சயனோபாக்டீரியாக்கள் நிறைய சேர்ந்து வாழ்றது. இப்படி சயனோபாக்டீரியாக்கள் வாழும். இதை சூழ ஒரு சளிய படலமும் இருக்கும். ஒரு சளிய படலம். சரியா? ஒரு சளிய படலம். இதை சூழ ஒரு சளிய படலம். இந்த பாக்டீரியாக்களை சூழ ஒரு சளிய படலம். சரியா? இது சளிய படலம். சளிய படலம் இப்படி இருக்கலாம். நம்ம தனிக்கல சயனோபாக்டீரியாக்களும் உண்டு. பெரும்பாலானவை தனிக்கல சயனோபாக்டீரியாக்கள். சமுதாயமா இருக்கலாம். சரியா? நிறைய சேர்ந்து இருக்கிறது சமுதாயம். நிறைய சேர்ந்து இருக்கிறது சமுதாயம். சரியா? அல்லது வேற எப்படி இருக்கும் தெரியுமா? அது வேற எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சயனோபாக்டீரியாக்கள் எல்லாம் சேர்ந்து அழகா ஒழுங்குபடுத்தப்படுமே. எப்படி? இந்த ஒரு சயனோபாக்டீரியா, இந்த ஒரு சயனோபாக்டீரியா, இந்த ஒன்று,
அது ஒன்று. இதெல்லாம் ஒவ்வொரு கலங்கள், ஒவ்வொரு கலங்கள். இப்படி இருக்கும் சைனோபாக்டீரியாக்கள். ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணும். சரி, அப்படியும் சைனோபாக்டீரியாக்கள் இருக்கும், அப்படியும் சைனோபாக்டீரியாக்கள் இருக்கும். அப்ப இதை சூழ ஒரு சளியப்படலம், இதை சூழ ஒரு சளியப்படலம் இருக்கும். சரி, இதை சூழ ஒரு சளியப்படலம். அப்ப தனியா இருக்கலாம் தனிக்கலாம், அல்லது சமுதாயமா இருக்கலாம். இந்த இது சமுதாயத்தை சூழ சளியப்படலம், இங்கே கலங்கள் நிறைய சேர்ந்து இளையுருவான சமுதாயத்தை உருவாக்கி இருக்கும். இளையுருவான சமுதாயம். அப்ப இது ஒரு சமுதாயம், இது ஒரு சமுதாயம் தான். சரியா, இளையுருவான சமுதாயத்தை உருவாக்கி அப்படி சொல்லுவோம். சரியா, இப்படி இருக்கும். இலைகளை தோற்றுவிச்சிருக்கு. இங்கே அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒன்னாவோட ஒன்று சேர்ந்து இருக்கு. கதை வேணுதா? கதை வேணும். அப்ப தனிக்கல சைனோபாக்டீரியாக்களும் உண்டு, சமுதாய சைனோபாக்டீரியாக்களும் உண்டு, சமுதாயவாதிகளும் உண்டு. சரியா, அப்ப இது இணைக்கப்பட்டு இலையுருவானதாக காட்சியளிக்குது. சரியா, இலைகளை தோற்றுவிக்குது. இது சளியப்படலத்தால் சூழப்பட்டு ஒரு சமுதாயத்தை, ஒழுங்கற்ற வடிவ ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ரைட். அப்ப சிறப்பியல்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு ஃபர்ஸ்ட் சொல்றோம். ஒளித்தொகுப்பு செய்யும், எல்லா ஒளித்தொகுப்பு செய்யும். சரியா, பெரும்பாலான தனிக்கலம் ஆக்சிஜனை பிறப்பிப்பவை சொல்றாங்க. ஏன்னா ஆக்சிஜனை பிறப்பிப்பவை அப்படின்னா எல்லா சைனோபாக்டீரியாக்களும் ஒளித்தொகுப்பு செஞ்சா கண்டிப்பா சைனோபாக்டீரியாக்கள் என்ன செய்யும்? ஆக்சிஜனை பிறப்பிக்கும். அப்ப சைனோபாக்டீரியாக்கள் தோன்றி எவ்வளவு நாள்? நீங்க எனக்கு செக் பண்ணுவோம். சைனோபாக்டீரியாக்கள் தோன்றி எவ்வளவு நாள்? இப்ப எத்தனை பில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கும் சைனோபாக்டீரியாக்கள் தோன்றுச்சு? பிள்ளைகள் குயிக் பண்ணுங்க. எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் சைனோபாக்டீரியாக்கள் தோன்றின? ரீமோட ஆன்சர் பிழைச்சிருச்சு. கேள்வி ஒன்று கேட்டதோட சிக்கலானிச்சு. என்ன கனெக்ஷன்? சைனோபாக்டீரியாக்கள் எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றின அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு. எத்தனை பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு? 2.3 பில்லியன் இயர்ஸ் இப்போ. எஸ், ரீஹா. அப்போ சரியா உங்களோட ஆன்சர் 2.7 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் தோன்றுச்சு. சரியா, அப்ப இந்த சளியப்படலம்ன்றது கலங்களால சுரக்கப்படுகின்ற ஒரு பதார்த்தம். சரியா, அதான் அந்த கலங்களை சூழ்ந்து இருக்கு. இந்த வாஷ்ரூம்ல எல்லாம் பாருங்க. சரியா, அடிக்கடி தண்ணி பட்டுக்கிட்டு இருந்தா அந்த இடம் வழுக்கும். வழுக்குமா இல்லையா? வழுக்கும். சரியா, அப்ப ஒளிக்கு திறந்திருக்கின்ற மேற்பரப்புகள் தண்ணி படப்படப்படப்ப வழுக்கிறதுக்கான ரீசன் அங்க யார் இருப்பா? சைனோபாக்டீரியாக்கள். அந்த கற்கள் வழுக்கிறதுக்கு காரணம் அல்லது அந்த தரை வழுக்கிறதுக்கு காரணம் இந்த சைனோபாக்டீரியா. இந்த சைனோபாக்டீரியாக்களோட மேற்பரப்புல சளியப்படலம் இருக்கும் தானே. நான் ரெக்கார்டிங் போடலன்னா ஐயோ. சரியா, அப்ப இந்த சைனோபாக்டீரியாக்களோட மேற்பரப்புல சளியப்படலம் இருக்கும் தானே. இந்த சளியப்படலம்னால்தான் அது வழுக்குது. சரியா, வழுக்கிறதுக்கான ரீசன் அதான். மறக்காய், வழுக்கிறதுக்கான ரீசன்ஸ் அதான். இது ஆகுதா? கனெக்ஷன் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை தானே? நான் பேசுறது கிளியரா கேட்குது தானே? சவுண்ட் ப்ராப்ளம் இல்லை தானே? அப்ப இந்த சைனோபாக்டீரியாக்கள் என்ன செய்யும்? நேற்று நாங்க பார்த்தோம். நேற்று அல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல சைனோபாக்டீரியாக்கள் என்ன செய்யும்? நைதரசன பதிக்கு மாற்றம் இருக்கு. அப்ப சில சைனோபாக்டீரியாக்கள் நைதரசன பதிக்கும். எல்லா சைனோபாக்டீரியாக்களும் நைதரசன பதிக்காது. சில நைதரசனை பதிக்கும். சரியா, சிலது நைதரசனை பதிக்கும். நைதரசனை பதிக்கும் அப்படின்னா என்ன? இன்டு கேஸ என்னவாக மாத்தும்னு பார்த்தோம் நாங்க. NH3 கேஸா மாத்தும். இதான் நைதரசன் பதித்தல். சரியா, புரோகரியோட்டா குறியாங்கிகள் ஒளித்தொகுப்பு செய்யும். பெரும்பாலானவை தனிக்கலத்தான் ஆக்கப்பட்டிருக்கும். சமுதாய வாழ்க்கைக்குரியதாகவும் காணப்படும். சமுதாய வாழ்க்கைக்குரியதுல எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். சளியப்படலத்தால் சூழப்பட்டு அல்லது தனிக்கல சைனோபாக்டீரியா ஒன்று இணைக்கப்பட்டு சைனோபாக்டீரியா என்னது உருவாக்கி வச்சிருக்கும்? சமுதாயத்தை உருவாக்கி இருக்கும். இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு களத்துக்கெல்லாம் பேர் இருக்கு பிள்ளைகள். அதை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ரைட்.
அவ்வளோதான் சைனோபாக்டீரியா கதை. சரியா, நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சான்ட்டு எனக்கு சொல்லுங்க. ரைட், பாருங்க. சைனோபாக்டீரியாவின் மிக முக்கியமான சிறப்பியல்கள். சரியா, இதான் அந்த சைனோபாக்டீரியாக்கள்ல இளையுறான சைனோபாக்டீரியாக்கள். இதெல்லாம் சைனோபாக்டீரியா கலங்கள் சேர்ந்து 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 இளையொன்று மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு நூல் மாதிரி இருக்கு. சரியா, அப்ப இதுல ஒவ்வொரு கலங்கள் இருக்கு. இந்த எக்கினேட்னு சொல்றது அசைவிலி அப்படின்ற ஒரு கலம். அசைவிலி இது இப்ப எழுதி வைங்க. இது நாங்க இன்னும் டீட்டெயிலா படிப்போம் மைக்ரோபயாலஜி படிக்கும் போது, யூனிட் 9 படிக்கும் போது. நீங்க படிக்கிறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் சரியா, 1.5-2 வருஷம் சரியா. சரியா, வெஜிடேட்டிவ் செல்ஸ் அதுக்கு நாங்க சொல்றது பதிய கலங்கள். பதிய கலங்கள் பதிய கலங்கள். இந்த பதிய கலங்கள் தான் ஒளித்தொகுப்பு செய்யும். சரியா, இந்த அசைவிலின்னு சொல்றோம் தானே, இந்த அசைவிலி தகாத காலத்தை கழிப்பதற்கு உதவும். பிள்ளைகள் யார் இந்த வேலைலாம் செய்யறது? இந்த நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன, நீங்க எதுவும் பண்ற இல்ல ஸ்கிரீன்ல. அசைவிலி. அப்ப அசைவிலி தகாத கால கழிக்கிறதுக்கு உதவும். சரியா, தகாத காலத்தை கழிக்கிறதுக்கு உதவும். ஹெட்டரோசிஸ்டின் ஒண்ணு காட்டுறாங்க. இதுக்கு தான் பேர் சொல்றது பல்லின சிரைப்பை. பல்லின சிரைப்பை. பல்லின சிரைப்பை. இந்த பல்லின சிரைப்பையில தான் நைதர்சன் பதித்தல் நடக்கும். சரியா, பல்லின சிரைப்பையில தான் நைதர்சன் பதித்தல் நடக்கும். ரைட், அப்ப இந்த சைனோபாக்டீரியாட்ட ஒரு கலத்தை தான் ஜூம் பண்ணி இங்க காட்டுறாங்க. சரியா, ஒரு கலத்தை தான் ஜூம் பண்ணி இங்க காட்டுறாங்க. அப்ப ஆக வெளியில ஷீத் இருக்கு. அந்த சளிய படலம் தான் இருக்கு. சளிய படலம். சரியா, செல்வோல் கலச்சுவர். இந்த மாதிரி சைனோபைசியன் ஒரு மாப்பொருள் ஒன்று இருக்கும். அது சைனோபைசியன் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த சைனோபைசியன் மாப்பொருள். அது சைனோபைசியன் மாப்பொருள். சரியா, சைனோபைசியன் மாப்பொருள். இது ரைபோசோம், இது டிஎன்ஏ. என்ன, அது வரைக்கும் போதும். உங்களுக்கு போதும். ரைட், இப்ப வாசிப்போமா. புரோகரியோட்டாக்குரிய அங்கிகள் ஒளித்தோப்பு செய்யும். பெரும்பாலானவை தனிக்கலத்தால் ஆனவை. சரியா, பெரும்பாலானவை தனிக்கலத்தால் ஆனவை. ஒட்சிசனை பிறப்பிப்பவை. பிறப்பித்தவை. இந்த தனித்தவை எங்க வந்திருக்கணும்னு அடுத்த லைன்ல வந்திருக்கணும். தனித்தவை எழுதிக்கோங்க நீங்க. தனித்தவை ஆனால் சில எப்படி வரணும்னா, ஆனால் சிலவற்றில் சில கலங்கள் இணைந்து சரியா, இணைந்து oh my goodness புள்ளையில் பவர் கட். சரியா, பவர் கட். அப்ப நைதர்சன் பதித்தல் என்ன செய்யும்? நைதர்சன் பதித்தல்னா இன்டு கேஸை NH3 மாத்தும். நாங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நைதர்சன் பதிக்கிறதுக்கு உதவுற கட்டமைப்பு தான் பல்லின சிரைப்பை அப்படின்னு பார்த்தோம் தானே. பல்லின சிரைப்பைன்னு பார்த்தோம். அப்ப ஸ்கிரீன் இது ஷேர் ஆகிருக்கும். சரியா, அப்ப சில வளிமண்டல நைதர்சனை பதிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். சிலது தான் ஹைலைட் பண்ணுங்க, அந்த சிலவை. ரைட், அவ்வளவுதான் கதை. சரியா பிள்ளைகள், அவ்வளவுதான் கதை. நாங்க அடுத்தது பார்க்கணும். சரியா, அடுத்தது பேரிராச்சியம் ஆக்கியாவின் முக்கியமான சிறப்பியல்புகள். சரியா, பேரிராச்சியம் ஆக்கியா, டொமைன் ஆக்கியா. அப்ப இதை நான் அழிக்கிறேன். சரி, இதை அழிக்கிறேன். தேவைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க. சரியா, சரியா. அப்ப டொமைன் யூக்கரியா டாபிக் டொமைன் பேரிராச்சியம் யூக்கரியா ஆக்கியா டொமைன் ஆக்கியா.
அப்ப டொமைன் ஆர்க்கியாவும் டொமைன் டொமைன் ஆர்க்கியாவும் டொமைன் பாக்டீரியாவும் ப்ரோகரியோட்டாக அளவுள்ள அமைப்பு. ஸோ இவரும் ப்ரோகரியோட்டாக அளவுள்ள அமைப்பு. ப்ரோகரியோட்டா கடவுள் அமைப்பு. சிம்பிள் கதை. சரியா? சிம்பிள் கதை. டொமைன் ஆர்க்கியா டொமைன் யூக்கரி டொமைன் ஆர்க்கியா டொமைன் பாக்டீரியா ரெண்டும் ப்ரோகரியோட்டா கடவுள் அமைப்பு. தனிக்கலங்கி சிங்கிள் செல் ஆர்கானிசம். தனிக்கலங்கி சரியா? தனிக்கலங்கி அப்படின்னா தனியா இருக்கும். அப்ப சமுதாயம் கதை நான் கதைக்கிறேன். சரியா? சமுதாயம் கதை கதைக்கிறேன். அப்ப பெப்டிடோகிளைக்கன் இருக்கா கலைச்சுவர்ல? நோ. அப்ப கலைச்சுவர்ல பெப்டிடோகிளைக்கன் இல்ல. கலைச்சுவர் பெப்டிடோகிளைக்கன் இல்லைன்றது ஒரு பாயிண்ட் நீங்க எழுதி ஆகணும். அதை நோ பெப்டிடோகிளைக்கன். பெப்டிடோகிளைக்கன் இல்லை. அப்ப கலைச்சுவர் பதார்த்தமாக என்ன இருக்கும்? புரதம் பிளஸ் பல்சரைட். சரியா? புரதமும் பல்சரைடும் கலைச்சுவர் பதார்த்தமாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கும். சரியா? சைஸ் பார்த்தால் பருமன், இவங்களோட பருமன் எப்படி இருக்கும்? பருமன் அங்க பாக்டீரியா 1.5 மைக்ரோமீட்டர், இது 0.5 தொடக்கம். பாத்தீங்களா? 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். சரியா? 5 மைக்ரோமீட்டர். ரைட்? அப்ப இந்த ஆர்க்கியான்றது கடுமையான சூழல் நிபந்தனைகள்ல வாழ்றதுக்கு சிரத்தல் அடைஞ்சது. கடுமையான சூழல் நிபந்தனை என்ன? அதிக வெப்பமான சூழல் தொகுதியில வாழும், வெந்நீர் ஊற்றுக்கள்ல வாழும், அதீத குளிர் அப்படின்னா பனிப்பாறைகள்ல வாழும், அதிக கடுமையான உவர்த்தன்மையாக உள்ள பிரதேசங்கள்ல வாழும். விலகுதா? ஓ, அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், கடுமையான சூழல் நிபந்தனைகள்ல வாழக்கூடியது. பாக்டீரியாக்கள் அவ்வாறு அல்ல. பாக்டீரியாக்கள் சாதாரண சூழல் நிபந்தனைகள்ல வாழும் சொன்னோம். நீர் தரையின்றி கதைச்சல் என்ன? அப்ப இது கடுமையான சூழல் நிபந்தனைகள்ல வாழும். கடுமையான சூழல் நிபந்தனை. இந்த கடுமையான சூழல் நிபந்தனை எப்படி இருக்கலாம்? அதிக உவர்த்தன்மை, கடுமையான உவர்த்தன்மையான சூழல், கடுமையான உவர்த்தன்மையான சூழல். சரியா? கடுமையான உவர்த்தன்மையான சூழல் வாழும். ரெண்டாவது கடுமையான வெப்பமான சூழல். சரியா? கடுமையான வெப்பமான சூழல். வெந்நீர் ஊற்றுக்கள்ல வெப்பநிலையா அதிகம் தானே, அங்க இது காணும். அப்ப கடுமையான சூழல்ல வாழ்கின்ற ஆர்க்கிபாக்டீரியாக்கள் இருக்கு, சிலது மிதமான சூழல்லையும் வாழும். அப்ப காணப்படுறதுல பெரும்பாலும் கடுமையான சூழல்ல வாழ்றது, மிதமான சூழல்ல வாழ்றதும் உண்டு. மிதமான ஓரளவு வெப்பநிலை, ஏன்னா ஓரளவு எல்லாம் எவரேஜா இருக்குது. மிதமான சூழல்லையும் வாழும். இந்த மிதமான சூழல்ல வாழ்ற ஆர்க்கிபாக்டீரியாக்களுக்கு அழகான பேர் ஒன்று, மெத்தனோஜென்ஸ். மெத்தனோ சரியா? மெத்தனோஜென்ஸ் மிதமான சூழல்களில் வாழ்றது. மிட் ரேஞ்சில் வாழ்றது, எவரேஜ் வாழ்றது. சரியா? அப்ப கடுமையான சூழல் நிபந்தனையில வாழ்ற ஆர்க்கிபாக்டீரியாக்கள் உண்டு, மிதமான சூழலில் வாழ்கின்ற ஆர்க்கிபாக்டீரியாக்களும் உண்டு. அதுக்கு தான் பேர் மெத்தனோஜென்ஸ். சரியா? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. இது இந்த கால்நடைகள், கரையான்கள், தாவர பூசணிகள், இந்த ஆடு மாடு கரையான் என்பவற்றின் குடல்ல வாழும் இந்த பாக்டீரியா. எப்படி? காற்றின்ற நிலைமையில வாழும். சரியா? அந்த பாயிண்ட நல்லா விளங்கிக்கங்க நீங்க. காற்றின்றிய நிலையில வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் உண்டு. இதுல காற்றின்றிய நிலையில் வாழும். எங்க வாழும் அப்படின்னா கரையாண்ட
குடல், கால்நடைகள குடல், தாவர போசணிகள குடல்ல வாழ்ந்து பாக்டீரியா வாழ்ந்து அதுக்கு ஒரு அனுகூலத்தை செய்யும். செல்லுலேஸ் அப்படின்ற ஒரு நொதியத்தை உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். சரியா? உண்மையிலேயே இந்த ஆடு மாடு புட்கள் சாப்பிட்டாலும் அந்த புட்கள்ல கலங்கள் இருக்கும், அந்த கலத்துக்கு கலச்சுவர் இருக்கும். கலச்சுவர் செல்லுலோஸால் ஆனது. இந்த செல்லுலோச சமீபாடடைய செய்கிறது யார்? செல்லுலேஸ். செல்லுலோச சமீபாடடைய செய்கிறது யார்? செல்லுலேஸ். ரைட்? செல்லுலோச சமீபாடடைய செய்கிறது யார்? செல்லுலேஸ். அப்ப இந்த செல்லுலேஸ் இந்த அங்கிகள்ல